ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்ககிட்ட நான் எதை பற்றி காட்ட போகிறேன் அப்படின்னா, நான் மீஷோலேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் நிறைய திங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடையாக வாங்கி கொடுத்துருந்தேன். அதில் நிறைய அன்பாக்சிங், அதாவது இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சு. ஒரு சில பொருள் எடுத்து எங்கள் அம்மா ஷோகேஸில் வச்சுருந்தாங்க. அது என்ன அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கும் நான் காட்டக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் பிடிச்சிருந்து அப்படின்னா மீஷோவில் போய் ஆர்டர் போடுங்க. எல்லாமே லோ ப்ரைஸ் தான், ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நல்ல ஒரு தொடக்கமாட்டு பிள்ளையார்கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். பிள்ளையார் பார்க்குறதுக்கு 2 அழகான பூக்கு நடுவில் நல்ல சூப்பராக க்யூட்டாக இருந்தார். அதை சுற்றி ஃபுல்லாக சிப்பியில் செஞ்ச மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை ஷோகேஸில் வைக்கலாம், இல்லை ஹாலில் டேபிளில் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே இந்த பெரிய பசுமாடும் சின்ன கண்ணுக்குட்டியும் தான். பால் குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல பொன்னாடையெல்லாம் பொறுத்துற மாதிரி நிறைய ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க. இது நான் எதுக்காக மீஷோவில் வாங்கினேன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி பசுமாடு கோமாதான் இருந்தாங்க அப்படின்னா நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். இன்னொன்று, சின்ன பிள்ளைங்க இல்லாத வீட்டில் இந்த மாதிரி பசு பால் குடிக்கிற மாதிரி ஒரு குட் வைப்ஸில் பாசிட்டிவாக நம்ம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் சீக்கிரமாகவே புல்ல பிறந்துருமா. இது ஒரு பாட்டி சொன்னாங்க, அதனால் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்கு உள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறமா எனக்கு அந்த பசுமாட்டுக்கு அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் என்னென்னா, எங்கள் அம்மா இப்போது கையில் வச்சு காட்டக்கூடிய இந்த நம்ம நல்ல வாசலில் போடுவோம்ல, இந்த அலங்கார பொருள் மாதிரி டெக்கார் ஐட்டம்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாசி வச்சு சூப்பராகவே இருந்துச்சு. இதோட விலையுமே 150 ரூபா தான். ஆனால் 150 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து. அந்த கீழே கொடுத்துருக்க அந்த கலர் பீட்ஸாக இருக்கலாம், இல்லை இந்த குட்டி குட்டி வெள்ளை கலர் பாசியை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்து நல்லா கிராண்டாக நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். இப்போ ஒரு நிச்சயதார்த்தம், கல்யாண ஃபங்க்ஷன் ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னா ஹாலில் இதை நம்ம சைடில் மாட்டி வச்சுக்கலாம். அதுக்காக தான் என்னோடய சிஸ்டருக்கு மேரேஜ் எப்படியும் ஃப்யூச்சரில் எடுப்பாங்க. அதுக்கு பிளான் பண்ணி தான் நான் இப்போவே வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா ப்ராடக்ட் தீந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால முன்னக்கூட்டியே வாங்கி வச்சிட்டேன். இல்லைன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன் டைமில் வீடு கொஞ்சம் மொட்டையாக பார்க்குறதுக்கு மொக்கையாக இருக்கும். அதனால தான் மீஷோவில் இப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டாக எந்த ப்ராடக்ட் இருக்கோ அது என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நான் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எங்கள் வீட்டில் டேபிளில், டைனிங் டேபிளில், இல்லைன்னா எங்கள் அம்மா வீட்டு ஹாலில் வைக்கக்கூடிய டேபிளில் வைக்கிறதுக்கு தான் இந்த கிளாக். இது பார்க்குறதுக்கு நல்ல கோல்டன் கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே நீல கலரில் ஒரு பிளாஸ்டிக்கில் கொடை மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் லைட் எரியும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதில் பின்னாடி ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதை ப்ளக்கில் சொருவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பராக லைட் எரியும். இதுவுமே நல்ல ஒர்த்து தான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவாக நான் மீஷோவில் நிறைய நாள் தேடிட்டு இருந்தேன் ஒரு புத்தர் சிலை. இது தான் கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் வச்சு அவருக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்ட மாதிரி அவர் அப்படி பீஸ்ஃபுல்லாக நல்ல மன அமைதியோடு இருப்பார். இதை வாங்கி ஷோகேஸில் தான் வைக்கணுன்னு இருந்தேன். ஆனால் இது எங்கள் அம்மா கிட்ட, அம்மா நீங்கள் தூங்கி முழிக்கும் போதே இந்த புத்தரை பார்த்துட்டே முழிங்க, அந்த நாள் முழுக்க உங்களுக்கு அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால எங்கள் அம்மாவும் இதை பெட்ரூமில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு டீப்பா மாதிரி இருக்குது, அதில் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்தார் புத்தர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி டெடி பியர் சைட்லேயும் முன்னையும் பேக் சைடும் கண்ணாடியில் வச்சுருக்கோம். நடுவில் அழகாக ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கோம். இது மீஷோவில் என்னோடய பர்த்டேக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெசன்ட் பண்ணதான். அது இன்றைக்கி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு காட்டுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உப்பு புளி வைக்கக்கூடிய இந்த செராமிக் பவுல் கல்லில் செஞ்சது. இது இப்போ நிறைய வீட்டில் இந்த மாதிரி தான் வாங்கி வைக்கிறாங்க. இந்த மாதிரி கல்லில் செஞ்சதில் உப்பு புளி வச்சோம் அப்படின்னா வீட்டில் கொஞ்சம் பண வரவு நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே மனுஷங்களே க்ரியேட் பண்ணி சொல்கிறது தான். அது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நாளாக வாங்குறதுக்கு ஆசை. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பெரிய சைஸில் எடுக்க வேண்டாம், இந்த மாதிரி குட்டியாக எடுப்போன்னு ஒன்று 50 ரூபா தான். 2 சேர்த்து தான் 100 ரூபா. இது உங்களுக்கு பிடிச்சிருந்து ஒர்த்தா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப்பில் பிளேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா தான், 2 சேர்த்து தான் 30 ரூபா. அப்புறம் இந்த மாவு அரிக்கக்கூடிய அரிப்பு, முன்னாடியெல்லாம் அடுக்கடுக்கு அரிப்பு தான் உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே அரிப்பு, பார்க்குறதுக்கும் க்யூட்டாக இருக்குது, நம்ம வந்து வேலையை உடனே முடிச்சிடலாம். இந்த அரிப்பு ஒன்று எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பிரியாணி ஏதாவது செஞ்சோம்னா இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 3-4 பிளேட்டு இன்னும் இருக்குது. இந்த வாழை இலை மாதிரியே ஒரு தட்டு உண்டு, அதில் ஒரு 4 தட்டு வச்சுருக்கேன். எல்லாமே சேர்த்து தான் வாங்கினது. மொத்தமாக ஒரே நாளில் வாங்கினேன்னான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் எடையாக வாங்கினது. மொத்தமாக அம்மா வீட்டில் இருந்ததுனால இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இந்த பசுமாடு, புத்தர் சலம், அதுக்கப்புறம் அந்த தொங்குற மாதிரி அந்த பாசி மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே இப்போ ஒரு போன மாதம் வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒயர் கூடம், இது வந்து தெருவில் வந்து ஒரு அண்ணா கொண்டு வந்தாங்க. இது வந்து 100 ரூபா. இதை எதுக்கு இப்போ காட்டுறேன்னா, எனக்கு இதை பார்த்தோன்னே என்னோடய ஸ்கூல் ஞாபகம் வந்துட்டு. சின்ன வயசில் நான் ஸ்கூலுக்கு இதை விட கொஞ்சம் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் கூட தான் கொண்டு போவேன். இந்த மாதிரி கூட பார்த்தோன்னே எனக்கு இப்போ வாங்கணுன்னு ஆசை. 100 ரூபாய்க்கு இது செம்ம ஒர்த்து. நம்ம கடையில் போய் சின்ன சின்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னா இந்த கூடையை யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் நான் இவ்வளோ நேரம் காட்டினதில் எனக்கு இந்த பசுமாடு தான் பிடிச்சிருக்கு. நான் காட்டினதுலேயே உங்களுக்கு என்ன பொருள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் போடுங்க, ஒரு லைக் போடுங்க, சரியா? கடைசியாக பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா இந்த அண்ணி 6 மாதத்துக்கு முன்னே வாங்கி கொடுத்த இந்த குபேர சிலையும் காட்டுன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த குபேரரை காட்டுறேன். நல்லா சிரித்த முகமாக இருக்கார். நீங்களும் குபேரருக்கு அப்படியே ஒரு ஹாய் சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பொருள் எதுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.